தனுசு ராசி நேயர்களுக்கு மூல நட்சத்திரம் மூலம் 4 பாதங்கள், பூராடம் 4 பாதங்கள், உத்திராடம் முதல் பாதம் மட்டும் இந்த தனுசு ராசியிலே அடங்கக்கூடிய நட்சத்திரங்களாகும். அன்பான தனுசு ராசி நேயர்களுக்கு கடந்த 1 வருஷ காலமாக கடந்த குரு பயிற்சியிலிருந்து இந்த குரு பயிற்சி வரை ராசிக்கு 5ஆம் இடத்திலே வீற்றிருந்த குரு பகவான் பல வகையிலே பல வழிகளிலே நன்மைகளையே செய்து வந்தார் என்று தான் சொல்ல வேண்டியதாகிறது. மேலும் பலவிதமான சுப நிகழ்ச்சிகள் நல்ல நிகழ்ச்சிகள் நடந்தேறியதென்றும் வேலை தேடிக்கொண்டிருந்த நபர்களுக்கு உடனடியாக வேலை கிடைத்ததென்றும் ஒரு சிலருக்கு வெளிநாட்டிலே வேலை கிடைத்து உடன் கிளம்பி போயாச்சு என்றும் கூட சொல்லத்தான் வேண்டியதாகிறது. உத்தியோகத்தர்களுக்கு பதவி உயர்வு சம்பள உயர்வு கிடைத்து தேவையான இடமாற்றம் ஊர் மாற்றம் ஏற்பட்டதென்னும் கூட சொல்ல வேண்டியதாகிறது. மேலும் கடந்த 5ஆம் இட குருவின் காலத்திலே ஒரு சிலருக்கு கல்யாணம், ஒரு சிலருக்கு குழந்தை பாக்கியம், ஒரு சிலருக்கு சொந்தமாக வீடு கட்டி அல்லது வீடு வாங்கி உடன் கிரகப்பிரவேசம் செய்து முடிச்சாச்சு இதுன்னும் கூட சொல்லத்தான் வேண்டியதாகிறது. சொந்த தொழில் வியாபாரம் மிகவும் சிறப்பாக நடந்து வருமானம் அதிகமாகவே காணப்பட்டு வந்திருக்கிறது என்றும் கூட சொல்லத்தான் வேண்டியதாகிறது. இப்படியாக மேலும் பல வகையில் நல்ல பலன்களாக நடந்து வந்துண்டிருக்கும் வேளையில் இப்போது வருகிற 1/5/2024 முதல் குரு பகவான் பயிற்சியாகி ராசிக்கு 6ஆம் இடத்துக்கு வந்து சேருவது அவ்வளவாக சிறப்பே இல்லை என்று தான் சொல்ல வேண்டியதாகிறது. அதாவது இந்த 6ஆம் இட குருவினால் உடல்நலத்திலே சிறு சிறு தொந்தரவுகள் பிரச்சனைகள் குறைபாடுகள் ஏற்பட்டு சிறிதளவு வைத்திய செலவுகள் வந்து சேருவதற்கும் வாய்ப்பு காணப்படுகிறது. மேலும் இந்த காலகட்டத்திலே நீங்கள் சிவனேன்னு வீட்டில் இருந்தாலும் வீண் சிக்கல்கள் வீண் பிரச்சனைகள் வீண் தொந்தரவுகள் வீண் வம்புகள் இப்படி ஏதாச்சும் ஒன்று போனால் ஒன்று வீடு தேடி வந்து சேருவதற்கும் வாய்ப்பு இருக்கிறது. மற்றும் இப்போது வீண் அலைச்சல் திருச்சல்கள் சற்று கூடுதலாக காணப்பட்டு வருவதற்கும் தண்ட செலவுகள் வீண் பண விரயம் ஏற்படுவதற்கும் வரவேண்டிய பணம் பழைபாக்கியர்கள் கூட சமயத்துக்கு கைக்கு வந்து சேராமல் காலந்தள்ளி போகிறதுக்குத்தான் வாய்ப்பு இருக்கிறது என்று கூட சொல்ல இடம் இருக்கிறது. மேலும் சுப செலவுகள் தான் அதிகமாகிறதற்கும் வாய்ப்பு இருக்கிறது என்றும் சொல்லத்தான் வேண்டியதாகிறது. இந்த 6ஆம் இட குருவின் காலத்தில் படுத்தல்கள் பிரச்சனைகள் எந்த ரூபத்தில் வேண்டுமானாலும் வரலாம்ங்கிறதுனால உஷாராகும் எச்சரிக்கையாகும் கவனமாகவும் நிதானமாகவும் இருக்க வேண்டுமாய் கேட்டுக்கொள்ளப்படுகிறார்கள். மேலும் இந்த சமயத்தில் எந்த ஒரு காரியத்திலே ஈடுபட்டாலும் தடைகள் முட்டுக்கட்டைகள் வந்து சேருவதற்கும் எதை தொட்டாலும் ஜபு மாதிரி இழுத்துண்டே போகிறதுக்குத்தான் வாய்ப்பு இருக்கிறது. எந்த விதமான புதிய முயற்சிகளிலும் இப்போதைக்கு இறங்காமல் இருப்பதே சாலச் சிறந்ததாகிறது. மேலும் எதிர்பார்க்கிற இடங்களிலிருந்து வரக்கூடிய செய்திகள் தகவல்கள் கூட மனசுக்கு சஞ்சலத்தையும் மனக்குழப்பத்தையும் மன உளைச்சல்களையும் தரக்கூடியதாக வந்து சேருவதற்கு வாய்ப்பு இருக்கிறது. மேலும் எந்த ஒரு காரியமானாலும் ரொம்பவும் சிரமப்பட்டு தான் முடிக்க வேண்டியதாகிறது. எதுவாக இருந்தாலும் கைக்கு எட்டினது வாய்க்கு எட்டாமல் போகிறதுக்குத்தான் வாய்ப்பு காணப்படுகிறது. மேலும் இந்த சமயத்தில் மனசிலே ஏதாவது ஒரு இனம் புரியாத கவலை இருந்து கொண்டே இருக்கிறதுக்குத்தான் வாய்ப்பு இருக்கிறது. இந்த காலகட்டத்தில் உறவினர்கள் நண்பர்களிடையே வீண் மனத்தாபங்கள் விரோதங்கள் ஏற்படுவதற்கும் சந்தர்ப்ப சூழ்நிலைகள் வந்து சேருவதற்கும் வாய்ப்பு இருக்கிறது. மற்றும் வீண் பழி வீண் கெட்ட பெயர் அசிங்கம் அவமானம் முதலியன தேடி வந்து சேருவதற்கும் வாய்ப்பு இருக்கிறது. உஷார் தேவை என்றே தான் சொல்ல வேண்டும். இந்த சமயத்தில் எல்லா விதத்திலும் எல்லா விஷயங்களிலும் நிதானம் தேவைப்படுகிறது, எச்சரிக்கை தேவைப்படுகிறது. இப்போது குடும்பத்திலும் குழப்பமான சூழ்நிலை தான் காணப்பட்டு வருகிறது. மேலும் சுக சௌக்கியங்கள் குறைவதற்கும் இந்த சந்தர்ப்பம் இருக்கிறது. மேலும் இந்த காலகட்டத்தில் கணவன் மனைவிக்குள் கருத்து வேறுபாடுகள் தோன்றி ஆளுக்கொரு பக்கம் மூஞ்சியை திருப்பிக்கின்னு போகிறதற்கும் சந்தர்ப்பம் இருக்கிறது. மற்றும் வேலையிலே உத்தியோகத்தில் உள்ளவர்களுக்கு இந்த காலகட்டத்தில் சில சிக்கல்கள் சில தொந்தரவுகள் சில பிரச்சனைகள் வந்து வேலையை விட்டுட்டு வந்துடுறதுக்கும் உத்தியோகத்தை எழுதி கொடுத்துட்டு வந்துடுறதுக்கும் கூட சந்தர்ப்ப சூழ்நிலைகள் வந்து சேருவதற்கு வாய்ப்பு இருக்கிறது. உஷார் தேவை என்றே தான் சொல்ல வேண்டும். மற்றபடி இந்த காலகட்டத்திலே யாருக்கும் நீங்கள் முன்ஜாமீன் நிற்கிறதோ கையெழுத்து போடுறதோ தேவையே இல்லைன்னு தான் சொல்ல வேண்டியதாகிறது. மற்றும் இந்த சமயத்தில் சுலபமாக முடிக்க வேண்டிய வேலைகள் கூட மிகுந்த சிரமப்பட்டு தான் முடிக்க வேண்டியதான சந்தர்ப்ப சூழ்நிலைகள் வந்து சேருவதற்கு வாய்ப்பு இருக்கிறது. அப்படியும்
முழுசாக முடியாமல் பாதியிலே நின்று போவதற்கும் வாய்ப்பு இருக்கிறது. வெளிநாட்டிலே வேலை கிடைச்சி போவதற்குண்டான வாய்ப்புகள் தேடி வந்தாலும் போக முடியாதபடிக்கு சில தடைகள் முட்டுக்கடைகள் வந்து சேருவதற்குத்தான் வாய்ப்பு இருக்கிறது. கவனம் தேவை. இருந்தால் ஒரு பகவானின் அருள் பார்வைகள் ராசிக்கு 2ஆம் இடம், 10ஆம் இடம், 12ஆம் இடம் ஆகிய ஸ்தானங்களுக்கு கிடைக்கிறபடியால் எந்த ஒரு பிரச்சனையானாலும் தலைக்கு வந்தது தலைப்பாகையோடு போச்சுங்கிற மாதிரி போய்விடும். அதனால் எதுக்கும் பயப்படவோ கவலைப்படவோ தேவையில்லை என்று தான் சொல்ல வேண்டியதாகிறது. மேலும் வருகிற 8/10/2024 முதல் 3/2/2000 வரைக்கும் உள்ள 4 மாத காலங்களுக்கு 6ஆம் இட குரு பகவான் வக்கரத்திலே சஞ்சரிக்கும் காலமாதலால் இந்த 4 மாத காலங்கள் நிலவரத்திலே நல்லதொரு மாற்றங்களை காணலாம் என்று தான் சொல்ல இடமிருக்கிறது. அதாவது இப்போது எல்லா வகையிலும் எல்லா விஷயங்களிலும் நன்மையாகவே நடக்கிறதற்கு வாய்ப்பு இருக்கிறது. எதிர்பார்க்கிறது எதுவானாலும் உடன் கைக்கு வந்து சேருவதற்கும், எதிர்பார்க்கிற இடங்களிலிருந்து நல்ல செய்திகள் மகிழ்ச்சியான தகவல் வந்து சேருவதற்கும், முயற்சிக்கிறது எதுவானாலும் வெற்றி அடைவதற்கும், தடைப்பட்டு வந்திருந்த சில சுப நிகழ்ச்சிகள் நல்ல நிகழ்ச்சி நடந்து முடிவதற்கும், நீண்ட நாளைய மனக்கவலைகள் மறைந்து மகிழ்ச்சி காணப்பட்டு வருவதற்கும், ரொம்ப நாளாக வராமல் இருக்கிற பணம், வரவேண்டிய பணம் இப்போ தேடி வந்து சேருவதற்கும் வாய்ப்பு காணப்படுகிறது. மேலும் உடல்நலத்திலே எந்த பிரச்சனைகளும் இல்லாமல் நல்ல ஆரோக்கியமாக காணப்பட்டு வருவதற்கும் அதிகப்படியான வாய்ப்பு இருக்கிறது. நீண்ட நாளைய முயற்சிகளுக்கு நல்ல பலன்கள் காண்பதற்கும், ஏதாவது ஒரு புதிய முயற்சியில் ஈடுபட்டு வெற்றி வகை சூடுவதற்கும், அரசாங்கத்திலிருந்து ஆக வேண்டிய விஷயங்கள் எதுவானாலும் உடன் சாதகமாகவும் வெற்றியுடனும் நடந்து முடிவதற்கும் அதிகப்படியான வாய்ப்பு காணப்படுகிறது. வெளிநாட்டு பிரயாணம் ஏற்பட்டு அதனால் ஆதாயம் ஏற்படுவதற்கும் அதிகப்படியான வாய்ப்பு இருக்கிறது. ஆனால் பிறகு வரும் 4/2/2025 முதல் 13/5/2025 வரையிலும் உள்ள 3.5 மாத காலங்களுக்கு குரு பகவான் வக்கர நிவர்த்தியாகி 6ஆம் இடத்திலே நேர்கதியில் சஞ்சரிக்கும் காலம் மீண்டும் கொஞ்சம் சிக்கலாகவும் பிரச்சனையாகவும் தொந்தரவாகவுமே காணப்பட்டு வருவதுதான் வாய்ப்பு இருக்கிறது. உஷார் தேவை. தனுசு ராசிக்காரர்களுக்கு 1, 3, 5, 8, 9 அதிர்ஷ்ட எண்களாகும். ஞாயிறு, செவ்வாய், வியாழன் அதிர்ஷ்ட கிழமைகளாகும். மஞ்சள் நிறம், பொன்னிறம் அதிர்ஷ்டமான நிறங்களாகும். கனக புஷ்பராகும் அதிர்ஷ்ட கல்லாகும். இஷ்ட தெய்வம் ஸ்ரீ முருகனாகும். வணங்க வேண்டிய கிரகம் குரு பகவானாகும். பிரதி வியாழனன்று ஸ்ரீ தட்சிணாமூர்த்திக்கு நெய் தெய்வம் போட்டு வருவது மிகவும் நன்மை பயக்கும். இந்த முறை பழனி முருகரை தரிசனம் செய்து வருவது மிகவும் சிறப்பை பயக்கும்.